நான் சாமி பையன் நான். அது தெரியுமே பழனி தம்பி. கமலம் தமிழ் டிவி அவங்க யார் எனக்கு தெரியாது. ஓகே ஓகே சரவணா தம்பி, நான் அந்த சேனலில் ஒரு சரவணா தம்பின்னு ஒரு தம்பிக்கிட்ட பேசுவேன். அவங்க தானும் நினச்சிட்டேன். ஓகே ஓகே விடுங்க, அது நீங்கள் வேறு அவர் வேறு. சரி விடுங்க விடுங்க. சரவணா தம்பி நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? சாப்பிட்டாச்சா சரவணா தம்பி? சொல்லுங்கள். வள்ளிநாயகம் அப்பா, சிவா அப்பா லைவில் இருக்கீங்களா? பேசுங்க. டியூட்டி இருக்கேன் அக்கா நான். ஓகே ஓகே பழனி தம்பி, எப்படி இருக்குது வெயில்லாம்? ஓகேவா? அதிகமாக இருக்கா? பார்த்து வேலை செய். எப்பயும் தண்ணி பாட்டில் கையிலே வச்சுக்கோ. ஓகேவா பழனி தம்பி? எனக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை, அதான் வர முடியவில்லை அக்கா. என்ன ஆச்சு உடம்புக்கு சரவணா தம்பி? என்ன ஆச்சு உடம்புக்கு சொல்லுங்க. வடிவு என்ன கஸ்டமர் வந்துட்டாங்களா? வடிவு வடிவு கஸ்டமர் வந்தாச்சா? சொல்லுங்கள் வடிவு சொல்லுங்கள். நாங்கள் இன்னும் கழிவில் தான் இருக்கோம், போகல. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து தான் போகலான்னு இருக்கோம். டீச்சர் நான் லைக் போட்டு விட்டேன். நன்றி நன்றி வடிவு நன்றி. நாங்கள் கொட்டாய் பெருக்கிட்டு இருக்கேன். பெருக்கிற வரைக்கும் என்கிட்ட பேசுங்க. அப்புறம் பெருக்க முடிச்சது நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் எல்லோரும் எனக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்புங்க. வேலை இருந்தாலும் இல்லைனாலும் இருங்க என் கூடவே கொஞ்ச நேரம், சரிங்களா? அக்கா உங்களுக்கு நான் லைக் போட்டு விட்டேன். சரி அக்கா, சென்று வருகிறேன், பாய். சரவணா தம்பி ஏன் கிளம்புறீங்க? இருங்க. என்னாச்சு? களவும் கத்தும் மர அர்த்தம் சொல்லு பழனி தம்பி. அப்பா ஒன்று சொல்கிறாரு, அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லு. களவும் கத்தும் மர, திருடுறதையும் கத்து அப்புறம் மறந்துடணும்னு சொல்கிறீங்களாப்பா? அப்பா கரெக்டா? நான் ஏதோ கொஞ்சம் கேட்ச் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். திருடுறதையும் கற்றுக்கிட்டு அப்புறம் மறந்துடு அப்படின்னு சொல்கிறீங்களா? அதான் ஆன்சரா? சொல்லுங்களாப்பா. பழனி தம்பி வேணாம், பழனி தம்பி வேணாம். அப்பா அக்கா வந்து ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். அக்கா வந்து கொட்டாய் பெருக்கிட்டு இருக்கேனா, சரி அது வரைக்கும் நம்ம பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டேன். உன்னை போக சொல்லலை, வேணாம். சரி அப்பா சொல்கிறாரு, அதுக்கு ஆன்சர் பண்ணு. களவும் கத்தும் மரன்னு சொன்னாங்க. அதுக்கு அக்கா ஒரு ஆன்சர் சொன்னேன். நீ என்ன ஆன்சர்னு சொல்லு. மகளே ஒரு ஃபோன் வந்து விட்டது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் பேசிட்டே வாங்க. பழனி தம்பி இனிய மாலை வணக்கம் சொல்கிறாரு சிவாப்பா. சிவாப்பா வள்ளிநாயகம் அப்பா ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க, அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். களவும் கத்தும் மர அர்த்தம் சொல்லுன்றாரு. நான் சொன்னேன் திருடுறதையும் கற்றுக்கிட்டு அப்புறம் மறந்துடு அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் சிவாப்பா. பழனி தம்பி உங்களுக்கும் தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்கள். களவும் கத்தும் மர அர்த்தம் சொல்லுன்னு கேட்குறாரு. அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பாப்பா ரெண்டு பேரும். நான் என்னுடைய ஆன்சரை சொன்னேன், நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லுங்கள். ஃபைனல் ஆன்சரை வள்ளிநாயகம் அப்பா சொல்லுவார். இந்த உலகத்தில் யார் பொய் சொன்னாலும் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. அப்படியா? அதுதான் ஆன்சரா? களவும் கத்தும் மர, களவுனா திருட்டு தானேப்பா சிவாப்பா? அவர் இது தானே சொல்கிற, களவும் கத்தும் மர அப்படின்றாரு. களவுனா திருட்டு தானே? நீங்கள் என்ன இது சொல்கிறீங்க? இந்த உலகத்தில் யார் பொய் சொன்னாலும் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே சிவாப்பா. இல்லை வேறு ஏதாவது சொல்ல வரீங்களா பொண்ணுக்கிட்ட? சொல்லுங்கள். களவு திருடுதல், ஓகே. கத்தும்னா பொய் சொல்லுதல். ஓஹோ, நான் ஒன்று தான் கண்டுபிடிச்சேன். சரி சரி வள்ளிநாயகம் அப்பா, ஓகே ஓகே. களவும் கத்தும் மறந்தானே நான் நினச்சேன் திருட்டையும் கற்றுக்கிட்டு மறந்துடு அப்படின்னு சொல்கிறீங்களோன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வேறு லெவல். களவுனா திருடல், கத்துன்னா பொய் சொல்லுதல். ஓஹோ, கத்தும்னா பொய் சொல்லுதலா? சரி சரி ஓகேப்பா, நான் ஒன்று தான் கண்டுபிடிச்சேன். சரியப்பா சரியப்பா, புரியுது. நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், நீங்கள் ரெண்டுத்தையும் சொல்லிட்டீங்க. கத்துதல்னா பொய் சொல்லுதலா? ஓகே 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 புரிஞ்சுதப்பா. பழனி தம்பி என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்கள். எதுக்கு யோசிக்கிறீங்க பழனி தம்பி சொல்லுங்கள். இல்லை மகளே, களவும் கற்றும் வரை எல்லா விஷயம் பழகு, ஆனால் மறந்துவிடு. இதனுடைய பொருள் இதுதான். அதுதான்ப்பா நான் சொன்னேன். ஆனால் பாருங்கள் வள்ளிநாயகம் அப்பா பாருங்கள், களவுனா திருட்டு, அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் சொன்ன மாதிரி தான் நானும் சொன்னேன். பட் அதுக்கு ஆன்சர் அது இல்லை போல இருக்குது. வள்ளிநாயகம் அப்பா வேறு சொல்லியிருக்காரு சிவாப்பா.